எடப்பாடி அவரோட தலைமையை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது அவ்வளோ தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அவரை தூக்கி வெளியில தான் போடுவாங்க. அதுதான் எனக்கு தோணும். எடப்பாடி விட்டு கொடுக்குற சூழ்நிலை வரணும் சார். அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை கிடையாது. ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாடின மாதிரி அவங்க வாழ்க்கை கொண்டாட்ட மாதிரி கூத்தாடி கொண்ட மாதிரி கொண்டாட்டம் ஆகி போச்சு. அம்மா இருக்க சொல்ல நல்ல முறையில் வழி நடத்தினாங்க. இப்போ வந்து அந்த ஆட்சி நல்ல முறையில் வழி நடத்துறாங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அவசியம் தமிழ்நாட்டுக்காக இவங்க ரெண்டு பேரும் வலுவோடு இருந்தால் தான் இந்த தமிழ்நாடும் தமிழ் மக்களுக்கும் ஒரு ஆரோக்கியம். முன்னாடி அம்மா ஃபீல்டில் இருந்த அந்த ஒரு கட்டமைப்பு அதுக்கப்புறம் இவங்க கிட்ட வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. ஏன்னா அந்த இதை தாண்டி வந்துட்டாங்க. ஏன்னா இவரே வந்து பார்த்தீங்கன்னா இடையில சிஎம் ஆகிறது வந்து சசிகலா மூலியமாக தான் வந்தார். முழுசாகவே நின்று ஃபீல்டு ஒர்க் பண்ணி வந்திருந்தாருன்னா அவரை பற்றி நான் ஐடென்டிஃபை கண்டிப்பாக பண்ணியிருப்பார். பட் இனிமேல் அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து தாவேக்கான்ற ஒரு கட்சி வந்து பக்காவாக சிஎம் ஆயிட்டாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலினுக்கு பதிலாக உதயநிதி ஸ்டாலின் வந்து உட்காந்துட்டாரு. அப்படிங்கும்போது இப்போ ரெண்டு பேர்த்து ஒரு யங்ஸ்டருக்கான போட்டியாக தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இவர் முன்னாடி இருந்த அந்த ஏடிஎம்கேரோட அந்த பலம் வந்து இப்போ ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுனால அந்த கட்சி இப்போ ஒரு மூணாவது இடத்துக்கு அப்படின்ற மாதிரி தள்ளப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது இது ஏடிஎம்கேயோட நிலைப்பாடுன்றது கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் யூகிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதுக்குள்ள புதுசாக யாராவது வந்து எதுவும் வேலை செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் வந்து அது என்ன கருத்து இதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க எடுத்து சொல்றாங்க, மக்களை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எப்படி வேலை செய்யறாங்கன்றதுல தான் அந்த கட்சியோட ஆளுமை இருக்கும். அதுதான் அது எடப்பாடி தொடர்பு பார்த்தீங்கன்னா அது இனி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும். இனி அதுக்குள்ள ஒருத்தவங்க வந்து அந்த ஆட்சியை வந்து அந்த கட்சியை ஒரு நிலைநாட்டி மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லி அப்படிங்கிறதெல்லாம் வந்து இனி கொஞ்சம் சாத்தியமற்றதுன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப பின்னாடி சந்திச்சிருச்சு. இப்போ நிறைய அமைச்சர்கள்லாம் வேற ரொம்ப கம்மியாக வேற சீட் ஜெயிச்சிருக்காங்க. பத்தாவதுக்கு பாஜக மேலே இருக்கிறனால எல்லாருமே அந்த அந்த கட்சியவே பார்த்தீங்கன்னா மக்கள் ஓரளவுக்கு ஒரு பெருசாக தம்பம் பண்ணல. அதனால பார்த்தீங்கன்னா அந்த வாட்டி ஓட்டும் கம்மியாக வாங்கிட்டாங்க. பத்தாவதுக்கு மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியோட இருக்கு கட்சி. இனி அந்த மூணாவது இடத்துக்குன்றதோட ஒரு பெரிய இதுவாக தான் இருக்கு அமைச்சரவையில். அது எந்த மாதிரி போகுதுன்னு சொல்ல முடியாதுல்ல இனிமேல். அம்மா இருக்க சொல்ல அதை நல்ல முறையில் வழி நடத்தினாங்க. இப்போ வந்து அந்த ஆட்சி நல்ல முறையில் வழி நடத்தலை. அம்மாவுக்கு வந்து வாரிசு எதுவும் இல்லை, அதனால அதை சரியாக வழி நடத்த முடியல. யாரோ வாரிசு இருந்திருந்தா அதை நல்ல முறையில் வழி நடத்திருக்கலாம். நிலை என்ன அது ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னா, அவங்க பிஜேபி கூட்டணி இல்லாமல் இருந்துச்சுன்னா திரும்பி ஏடிஎம்கே ஆட்சி தான் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் சார். அவங்க வந்து சரியாக ஆட்சியை வந்து கரெக்டாக கூட்டணி வந்து கரெக்டாக வைக்கல. அவருடைய தலைமை வந்து இப்போ ரெண்டு பேர் இதாக ஆகுது, சிவி சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கட்சி எது ஒன்றா தான் ஆட்சியை பிடிக்க முடியும். இந்த எலெக்ஷன் ஆட்சி விட்டாங்க, அடுத்த எலெக்ஷன் ஆட்சி தொடர் தோல்வியிலிருந்து அவங்க பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் அவங்க ஆட்சியை பிடிக்க முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, டிவிக்கெல்லாம் இணைஞ்சிட்டாங்க. அம்மாவோட கட்சியோட ஆஃபீஸ் வந்து அவங்கள புறக்கணிக்காம அவங்க கரெக்டாக இன்னும் அதை யோசிச்சு பண்ணாங்கன்னா அடுத்து வர ஜென்ரேஷனை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டா அவங்களோட கட்சி வந்து கொஞ்சம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சேதம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எடப்பாடி விட்டு கொடுக்குற சூழ்நிலை வரணும் சார். எடப்பாடி விட்டு கொடுக்காத இருந்தாருனாக்கா அவர் நான் தான் அப்படின்னு சொன்னாருனாக்கா நான் பக்கா ஏடிஎம்கேவோட விசுவாசி. 78 நான் இதுவரையில நான் ஏடிஎம்கே தவிர வேற மாதிரி போட்டதே கிடையாது ஓட்டு. அந்த மாதிரி இருக்கிறோம். இப்போ எனக்கு மனசு இப்போ அடிச்சுக்குது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எடப்பாடியாவது கொஞ்சமாவது விட்டு கொடுக்குற சூழ்நிலை. அவர் எல்லாருமே வர்றவங்களெல்லாம் நான் கேள்வி கேட்டாக்கா டிஸ்மிஸ், கேள்வி கேட்டா இது பதவி விலகல், இந்த மாதிரி இருந்தாருனாக்கா அப்புறம் எப்படி கட்சி உருப்படும்? அது ஜெயலலிதா அம்மாவோட ஒரு பவரோட முடிஞ்சு போயிடுச்சு. அவங்க சொன்னது தான், சேர்த்தது தான். அந்த மாதிரி நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கான பவர் என்ன இருக்கு? மக்கள் மத்தியில வேணும். மக்கள் மத்தியிலையும் அவருக்கு பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருது. அப்புறம் இந்த இப்படி இருந்தாருனாக்கா அப்புறம் ஏடிஎம்கே எப்படி இதுவாகும்? அதிமுக வந்து எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர் தான் கூட்டணியாக இருந்தாங்க. இப்போ வந்து சட்டசபையிலே பாதி பேர் வந்து பிரிஞ்சு எல்லாம் தாவேக்காவுக்கு வந்து போயிட்டாங்க. இப்போ எடப்பாடி வந்து பேசணும், அவங்களுக்குள்ள ஆதரவு வச்சு இது பண்ணி அவங்க கூட கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கணும். இல்லைன்னா எடப்பாடி ஆட்சி வந்து வளராது. எடப்பாடியோட தலைமை வந்து கொஞ்சம் சரியில்லை தான் சொல்கிறாங்க. எடப்பாடி வந்து ஆட்சி வந்து வளரணும்னா எல்லா எம்பிங்களும்
வந்து சந்தித்து அவங்க திருப்பி வர மாதிரி முயற்சி பண்ணால் 2031 கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. மக்களுக்கு அவ்வளோ செல்வாக்கு இல்லை. திமுக அவ்வளோதான். அதான் ஏற்கனவே பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் போயிட்டாரு, இவர் இபிஎஸ் ஒரு பக்கம் போயிட்டாரு, இப்போ எஸ்பி வேலுமணி சிபி சண்முகம் ஒரு வழியில் போய்கிட்டு இருக்காரு. பாதி பேருக்கு கழட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் வாய்ப்பு இருக்கும். எப்படி வாய்ப்பு இருக்கும்? எனக்கு என்ன தோணுதுன்னா அவரை தூக்கி வெளியில் தான் போடுவாங்க. அதுதான் எனக்கு தோணும். அதிமுக நிலை தாங்க ரெண்டாக்கிட்டாங்களேங்க ஆல்ரெடி. புரியுதுங்களா? அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை கிடையாது. புரியுதுங்களா? ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாடின மாதிரி அவங்க வாழ்க்கை கொண்டாட்டமாக கூத்தாடி கொண்ட மாதிரி கொண்டாட்டமாக ஆகி போச்சு. பிரிஞ்சு போய் நிற்கிறாங்க. வாய்ப்பே கிடையாது இந்த தடவை. ஏன்னா யாரையும் அனுசரிச்சு போலங்க. கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் அனுசரிச்சு போகணும். ஓகேங்களா? நான் பெரியவங்க சின்னவங்க யாரா இருந்தாலும் சரிதான், எல்லாரும் அனுசரிச்சு போகணும். அவரை நினைச்சாருன்னா அவர் சொன்னதுதான் செய்யணும் வைக்கணும் தான். அப்படி ஆட்சி அது கிடையாது. இது வந்து எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின கட்சி அது. ஓகேங்களா? ஒன்றுபட்டா உருவாக்கலாம். ஆனா இவர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகணும்ல. எல்லாரையும் தூக்கி வச்சுட்டாரு. இது பாருங்க, என்ன எதுன்னு கேட்காம அவங்க உறுப்பினர் பதவியில எடுத்துட்டாரு. எதுக்கு ஆசை போனாங்க, ஏன் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம்ல. இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஆட்சி அமைக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அவர் தலைமை சிறப்பாக இருந்தாலும் அவர் கூட இருக்கவங்க சிறப்பாக இல்லைன்றது தான் என்னோட கருத்து. அது அம்மா இருந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அம்மா கோணம் வேற, இவர் கோணம் வேற. அம்மா இருந்த அதிமுக வேற, இப்போ இருக்கிற அதிமுக வேற இல்லையா? இனிமே எது பண்ணாலும் இனிமே வர்றது ரொம்ப கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். மக்கள் மத்தியில அவங்களோட இமேஜ் வந்து குறைஞ்சிச்சு. இப்போ புதுசாக வரவங்க இனிமேல் யங்ஸ்டருங்க எல்லாரும் வந்து தாவேக்கா பக்கம் தான் இருப்பாங்க. அதனால அவங்க பக்கம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் செயல்பாடு நல்லா தான் இருந்தது, கூட இருக்கிறவங்க செயல்பாடு சரியில்லையே. எல்லாம் புதிய கட்சி தேடி தான் போறாங்க. அது இனிமேல் யாரும் அவங்க இதுலயே யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதிமுகவோட நிலை பற்றி எல்லா மக்களுக்கும் தெரியும். இப்போ என்னன்னா, அவங்க தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக தான் முயற்சி பண்ணுறாங்களே தவிர மக்களை காப்பாற்றுக்காக அந்த ஆட்சி கிடையாது. ஸோ அவங்க வந்து முழுமையாக அடிமையாயிட்டாங்க பாஜக கிட்டன்றதால மக்கள்கிட்ட எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் அவங்ககிட்ட இல்லை. இனி அந்த கட்சி மேலே வரணும்னா அவங்க ரொம்ப முயற்சி பண்ணி உழைக்கணும். எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டி காப்பாற்றின இந்த ஆட்சியை வந்து கட்சியை சாதாரணமாக கொண்டு போயிட்டு அடமானம் வச்சுட்டாரு. இனிமேட்லாம் இது மீண்டு வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. டோட்டலாக எல்லாரும் வாஷ் அவுட் ஆகிட்டு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும். இந்த கட்சி முன்னேறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்றுபட்டா கூட அவங்களுக்கு ஒன்றும் ஒத்துமை இல்லை. ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்பு இல்லை சார். இருந்ததுன்னா தானே அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. வாய்ப்பு இல்லை. ஜெயலலிதாவுக்கு அப்புறமேட்டு எந்த தலைவரும் அதில் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி வந்து எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு வரல. சசிகலா கொடுத்த பதவி வச்சு இப்போ வாழ்ந்துட்டு இருக்காரு. அவ்வளோதானே தவிர அவர் எந்த எலெக்ஷன்லயும் வந்து முழுமையாக ஜெயிச்சு இன்னும் வரல. அவர் மேல இருக்க மதிப்பு என்னன்னா, ஜெயலலிதாவோட கட்சியில இருந்தாரு ஒரே காரணத்துக்காக இத்தனை நாள் ஓட்டு போட்டுருந்தாங்க. இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறமா அது எல்லாம் மாறி போச்சு. அதிமுக வந்து முதல்ல ஒரே கட்சியா இருந்தது. அதுக்கப்புறம் 2 பட்ட கட்சியாச்சு. அதுக்கப்புறம் 3 பட்ட கட்சியா இருக்கு. இப்போ 4வது டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இருக்க நிலைமைக்கு அதிமுகவை பற்றி நம்ம எதுவுமே பேசுறதுக்கு வாய்ப்புகள் சற்று குறைவு. கட்சி ஒன்றுபட்டு உடன்பாடுடன் நிலைப்பார்களா, நீடிப்பாங்களா, நீடிக்க மாட்டாங்களான்னு இது இப்போ வரைக்கும் பதில் சொல்ல முடியாது. அதிமுக நிலைமை சற்று குறைவாகி கொண்டே போகுது. பிரிஞ்சவங்களாம் ஒன்றா சேரணும். திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அவசியம் தமிழ்நாட்டுக்காக இவங்க 2 பேரும் வலுவோடு இருந்தால் தான் இந்த தமிழ்நாடும் தமிழ் மக்களுக்கும் ஒரு ஆரோக்கியம்.